இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட PF அக்கவுண்ட்ல வந்திருக்கிற இந்த மாசத்துல இதுவரைக்கும் வந்திருக்கிற மொத்த அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டை நம்ம செப்பரேட் வீடியோஸா வந்து மேக் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா இன்னொரு அப்டேட் வந்து வந்திருக்குது. அந்த அப்டேட்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஸோ நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட PF அக்கௌண்ட்ல வந்திருக்கிற ஓல்டு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதத்தில் கொடுத்துருந்த ஒரு பிக்கெஸ்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட PF அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கை வந்து லாகின் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு ஓடிபியும் இல்லாமல் இது வரைக்கும் நம்மளோட பாஸ்புக்கை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்டேட்டாக நம்மளோட PF அக்கௌண்ட் பாஸ்புக்கை கூட நம்ம வந்து ஓடிபி இல்லாமல் செக் பண்ண முடியாது, லாகின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் உங்களோட PF அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்புக்கை வந்து செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு அப்டேட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்மளோட PF பாஸ்புக்கை மட்டும் வச்சு நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் அன்வான்டாக இன்னொருத்தரால் பணம் எடுக்கவோ எந்த ஒரு அன்வான்ட் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணவோ வந்து வாய்ப்பே கிடையாது. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் இந்த ஒரு ஓடிபி மெத்தட் அப்படிங்கிற ஒன்று வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கும்போது அதில் வந்து என்ன ரீசனுக்காக அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ரீசனில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸு, மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன். ஸோ இந்த 3 விதமான ரீசனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட கிளைம் வந்து வித்தின் 3 டேஸ்லேயே வந்து கிளைம் செட்டில் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹியூமனுமே வந்து உங்களோட அட்வான்ஸ் கிளைமை வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக சாஃப்ட்வேரே வந்து உங்களோட கிளைமை வந்து செட்டில் கொடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு இந்த PF கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிறது தான் செகண்ட் அப்டேட். இப்போ தேர்டாக வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து PF அட்வான்ஸ் அமௌண்ட் எடுத்தாலும் சரி, அதே மாதிரி ஃபுல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் அப்படி இல்லைனா செக் லீஃப் அப்படி இல்லைனா பேங்கோட ஸ்டேட்மெண்ட், ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ஃபிசிக்கலாக வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை வந்து அப்லோடு பண்ணி தான் நம்ம வந்து கிளைம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் ஏதாவது கிளியராக இல்லை அப்படின்னா நம்மளோட கிளைம் வந்து மோஸ்ட்லி ரிஜெக்டட் ஆகும். ஸோ இனிமேல் வரப்போகிற புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்துட்டு நீங்கள் PF அக்கௌண்ட்டில் வந்துட்டு PF அமௌண்ட் அட்வான்ஸ் கிளைம் பண்ணாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட பேங்கோட டாக்குமெண்ட்டாக இருக்கக்கூடிய பாஸ்புக், செக் லீஃப், ஸ்டேட்மெண்ட் இந்த 3மே அப்லோடு பண்ணாமல் நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான புது அப்டேட் தான் இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட அக்கௌண்ட்லையுமே இந்த ஒரு அப்டேட் வந்து ஷோ ஆச்சுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக் லீஃப் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து இப்போதைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வந்து வரலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பர்பஸ்க்காக நம்மளோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோடு ஸ்கேன் காப்பி ஆஃப் த செக் லீஃப் ஆர் பாஸ்புக் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பேஜ் நேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு பண்ணக்கூடிய ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the bank KYC has been online verified by the bank and has been digitally signed by the employer. அதாவது பேங்கும் அதே மாதிரி நம்மளோட எம்ப்ளாயருமே வந்துட்டு நம்மளோட பேங்க் KYC வந்து வெரிஃபை பண்ணி தான் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் கேஸ் அமௌண்ட் ஆஃப் அதர் வேலிடேஷன் அண்ட் therefore mandate uploading of the image of check leaf attached bank passbook is not required. அதாவது நம்ம வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஒன்று பேங்க் வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணுறாங்க, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயர் வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ 2 பேரோட வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து உள்ள லிங்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக்கோ, செக் லீஃபோ இல்லை வந்துட்டு பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அப்டேட்டை ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 or 2 டேஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் இதை வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாரோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தாலும் இந்த ஒரு அப்டேட் வந்து காட்டலாம். அந்த 2 நாள் மட்டும் தான் ட்ரையல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கமிங் ஜோன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து வரலாம். இந்த அப்டேட் வந்தது அப்படின்னா 100க்கு ஒரு 80% பேரோட PF கிளைம் ரிஜெக்டட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இது வந்து சரியாகும். ஏன்னா நிறைய பேருக்கு கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட பாஸ்புக்கோ இல்ல செக் லீஃபோ இல்ல வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ வந்து கிளியரா இருக்காது. இந்த பர்ட்டிகுலர் ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய டைம் வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கும். பட் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணாம நம்ம வந்து இனிமேல் வந்து பிஎஃப் கிளைம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஒரு அப்டேட் வந்து வந்துருச்சு அப்படின்னா, இனிமே வந்துட்டு யாருமே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஹியூமன் வெரிஃபை பண்ணும்போது நம்மளோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நேம் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண மாட்டாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதனால நம்மளோட பேங்க் செக் லீஃபோ இல்ல வந்து பாஸ்புக்கோ இல்ல ஸ்டேட்மெண்ட்டோ கிளியரா இல்ல அப்படிங்கிற பர்ட்டிகுலர் ரீசனால ரிஜெக்டட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா இதனால அவாய்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இன்னும் வந்து லான்ச் ஆகல. ட்ரையல் ஒரு 2 டேஸ் மட்டும் தான் குடுத்திருந்தாங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த அப்டேட் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ மேக் பண்றேன். அந்த டைம் வந்து பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து கிளைம் போட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம உங்களோட பிஎஃப் அமௌண்ட்ட வந்து கண்டிப்பா உங்களால கிளைம் பண்ண முடியும். ஸோ ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.